அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7/1/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். 7/1/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் 6/1/2019 நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி வழங்கப்பட்ட ஊதிய உயர்வில் உள்ள குறைபாடுகளை களைவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழுவின் தலைவர் MA சித்திக் தனது விசாரணை அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் சமர்ப்பித்தார். அதிவேகம் மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய தேஜஸ் ரயில் சோதனை ஓட்டம் சென்னை டு விழுப்புரம் வழித்தடத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த தேஜஸ் ரயிலை ICF தயாரித்துள்ளது. இந்த தேஜஸ் ரயிலை மதுரையில் பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 27 தொடங்கி வைக்க உள்ளார். டாடா ஓபன் ATP டென்னிஸ் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் போபண்ணா மற்றும் திவிஜ் சரண் சாம்பியன் பட்டம் வென்றனர். ப்ரோ கபடி லீக் சீசன் 6 பெங்களூரில் புல்ஸ் அணி முதன்முறையாக பட்டம் வென்றது. மத்திய அரசு 3 பிராந்திய ஊரக வங்கிகளை ஒருங்கிணைத்துள்ளது. பஞ்சாப் கிராமின் வங்கி, மால்வா கிராமின் வங்கி, சட்லஜ் கிராமின் வங்கி, இந்த 3 பிராந்திய ஊரக வங்கிகளை ஒருங்கிணைத்துள்ளது. இந்த நடவடிக்கை ஜனவரி 1 முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் பள்ளி காலத்தை மையப்படுத்தி வா வாழ்ந்து காட்டலாம் என்ற குறும்படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த குறும்பட வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த குறும்பட வெளியீட்டு விழாவில் நிர்மலா சீதாராமன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்றனர். குட் மார்னிங் 365 நூலின் ஆசிரியர் சிவராஜ் வி பாட்டேல். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் சார்பில் 42வது புத்தக காட்சி சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் சிலையை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் க பாண்டியராஜன் திறந்து வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் வரும் 15 கும்பமேளா தொடங்க உள்ளது. 106வது இந்திய அறிவியல் மாநாடு ஜனவரி 3 தொடங்கியது. பஞ்சாப் ஜலந்தரில் தொடங்கியது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். செந்தமிழ் பொருட்களஞ்சியம் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ செந்தமிழ் பொருட்களஞ்சியம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்குமாரனார். ஸோ குமாரனார் தான் செந்தமிழ் சொற்பொருள் களஞ்சியத்தோட நூலோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் சர்வதேச பட்டம் விடும் விழா எங்கு நடைபெறுகிறது? ஸோ இந்தியாவில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நடைபெறுகிறது. இது ஒரு வருடாந்திர பட்டம் விடும் திருவிழா அப்படின்னு சொல்லலாம். குஜராத்தில் அகமதாபாத்தில் நடைபெறுகிறது. இதில் 45 நாடுகளை சேர்ந்தவங்க பங்கேற்கிறாங்க. இது எதுக்காக நடைபெறுகிறது அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் மகர சங்கராந்தியை ஒட்டி இந்த பட்டம் விடும் திருவிழா நடத்தப்படுது வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். 9வது தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ 9வது தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற உள்ளது. பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர். ஸோ பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷிகோரி. ஸோ நிஷிகோரி தான் ஆடவர் பிரிவில் பட்டம் வென்றுக்கிறாங்க. இதே மாதிரி மகளிர் பிரிவில் யார் பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கரோலினா பிளிஸ்கோவா பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 69 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஸோ தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 69 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ரஞ்சித் கவுர். ஸோ இவங்க தான் 69 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி 68 கிலோ எடைப்பிரிவில் யார் தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா லவ்லினா போர்கவா 68 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. மஞ்சள் அங்கி போராட்டம் தொடர்புடைய நாடு எது? ஸோ மஞ்சள் அங்கி போராட்டம் தொடர்புடைய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஸோ பிரான்ஸில் தான் இந்த மஞ்சள் அங்கி போராட்டம் பண்ணாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வரி அங்கே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த மஞ்சள் அங்கி போராட்டம் பண்ணாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரன் அந்த வரியில் குறைச்சாரு. அப்படி இருந்தும் கொஞ்ச நாளைக்கு இந்த போராட்டம் அதாவது கொஞ்ச நாளைக்கு நடக்கலை. இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மஞ்சள் அங்கி போராட்டம்.
சமீபத்தில் எந்த நாட்டு மன்னர் தனது மன்னர் பட்டத்தை துறந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்? ஸோ சமீபத்தில் எந்த நாட்டு மன்னர் தனது மன்னர் பட்டத்தை துறந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்? யார் அப்படின்னா மலேசிய நாட்டு மன்னர். ஸோ மலேசிய நாட்டு மன்னர் சுல்தான் முகமது. ஸோ மலேசிய நாட்டு மன்னர் சுல்தான் முகமது தான் தன்னோட மன்னர் பட்டத்தை வந்து துறந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மலேசியா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன்லேருந்து 1957 வந்து சுதந்திரம் பெற்றுக்கிறாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு மன்னரும் தன்னோட பட்டத்தை வந்து துறக்கலை. இவர் தான் முதலாக இந்த சுல்தான் முகமது தான் முதலாக தன்னோட பட்டத்தை வந்து துறந்திருக்கிறாரு. தென்னிந்திய நாணயவியல் சங்க மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ தென்னிந்திய நாணயவியல் சங்க மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ சென்னையில் தான் இந்த தென்னிந்திய நாணயவியல் சங்க மாநாடு வந்து நடைபெற்றுக்குது. இது வந்து 29வது வருடாந்திர தென்னிந்திய நாணயவியல் சங்க மாநாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த தென்னிந்திய நாணயவியல் சங்க மாநாட்டில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென்னிந்திய நாணயவியல் சங்கத்தோட தலைவர் கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய காகித ஆலை எங்கு அமைய உள்ளது? ஸோ உலகிலேயே மிகப்பெரிய காகித ஆலை எங்கு அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஸோ ஆந்திர பிரதேசத்தில் உலகிலேயே மிகப்பெரிய காகித ஆலை வந்து அமைய இருக்குது. ஆந்திராவில் ராமையா பட்டினம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மிகப்பெரிய காகித ஆலை வந்து அமைய இருக்குது. இதுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 24,500 கோடி செலவு வந்து பண்ணுறாங்க. இந்த காகித ஆலையை வச்சு வைக்கிற நிறுவனம் எது அப்படின்னா ஆசிய பல்ப் மற்றும் பேப்பர் குழுமம். ஸோ ஆசிய பல்ப் மற்றும் பேப்பர் குழுமம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து வைக்கிறாங்க. இந்த ஆசிய பல்ப் மற்றும் பேப்பர் குழுமம் வந்து எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னா இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். யான் பேங்க் திட்டம் தொடர்புடையது எது? ஸோ யான் பேங்க் திட்டம் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுநூல். ஸோ பட்டுநூல் தொடர்புடைய ஒரு திட்டம் தான் இந்த யான் பேங்க் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டுநூலுக்கு வந்து விலையில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும் இல்லையா, அதை குறைக்கிறதுக்காக இந்த யான் பேங்க் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. பபுக் புயலுக்காக எந்த மாநிலத்தில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? ஸோ பபுக் புயலுக்காக எந்த மாநிலத்தில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தான் இந்த பபுக் புயலுக்காக மஞ்சள் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்குது. இந்த பபுக் புயல் வந்து எங்கே உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. ஸோ தாய்லாந்தில் வந்து இந்த பபுக் புயல் வந்து உருவாகிருக்கு. ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு பக்கத்தில் இது வந்து கரையை கடக்க போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மஞ்சள் எச்சரிக்கை வந்து விட்டுருக்காங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு சைக்ளோன் அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த மஞ்சள் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 இருக்குது, எல்லோ, ஆரஞ்ச், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் அப்படின்னா சிவியர், ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நிறைய வந்து உயிர் சேதங்கள், நிறைய வந்து பொருட்சேதங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தான் இந்த ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்ச் அலர்ட் வந்து அப்படி என்ன அப்படின்னா பொருட்சேதம் அல்லது உயிர் சேதம் இருக்கும் அளவிற்கு வானிலை சூழ்நிலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவியராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 3வதாக இருக்கிறதா இந்த எல்லோ அலர்ட்டுங்கிறது ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு புயல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அதுதான் இந்த எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்கிறது. ACI வெளியிட்ட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அறிக்கையில் முதல் இடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ACI வெளியிட்ட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அறிக்கையில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஸோ ஆந்திர பிரதேசம் தான் இந்த ACI அப்படின்னா என்ன அப்படின்னா ஏஷியா காம்படிட்டிவ்னஸ் இன்ஸ்டியூட். ஸோ ஏஷியா காம்படிட்டிவ்னஸ் இன்ஸ்டியூட் இவங்க வெளியிட்ட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸில் ஆந்திர பிரதேசம் தான் இருக்காங்க. 2வது இடத்துல வந்து மகாராஷ்டிரா இருக்கிறாங்க. 3வது இடத்துல டெல்லி வந்து இருக்கிறாங்க. அடல் சோலார் கிருஷி யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஸோ அடல் சோலார் கிருஷி யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ அடல் சோலார் கிருஷி பம்ப் யோஜனா. ஓகேங்களா. அடல் சோலார் கிருஷி பம்ப் யோஜனா அப்படின்னு சொல்லலாம். இந்த யோஜனா வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா விவசாயிகளோட நலனுக்காகத்தான். அதுவும் எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து குறைக்கணும், சோலாரோட பவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடல் சோலார் கிருஷி பம்ப் யோஜனா வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சோலார் பம்ப் வந்து கொடுப்பாங்க, மேலும் வந்து 2 LED பல்பு கொடுப்பாங்க, ஒரு DC ஃபேன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது போக இன்னும் ஒரு சில நடப்பு நிகழ்வுகள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா
மார்கழி பெருவிழா மங்கள திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நடந்திருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்ரீ ராமானுஜர் விருது. ஸோ ஸ்ரீ ராமானுஜர் விருது வந்து ஒரு 3 பேர் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா அவ்வை நடராஜன், சிலம்பொலி செல்லப்பன், ஜெயராஜ். இந்த 3 பேருக்கு வந்து இந்த ஸ்ரீ ராமானுஜர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓட்டுநர் உரிமத்துடன் ஆதார இணைப்பது விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று மத்திய சட்டம் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இவர் வந்து எங்க இந்த நியூஸ் வந்து சொன்னார் அப்படின்னா 106வது இந்திய அறிவியல் மாநாடு வந்து பஞ்சாப் ஜலந்தரில் நடக்குது. ஸோ அங்கே பங்கேற்று இவர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த மாநில மக்களுக்கு போதிய இட ஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை குழு ஒன்றை மத்திய அரசு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த குழுவோட தலைமை யார் அப்படின்னா பேஸ் ரூபா. ஸோ அந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னா பேஸ் ரூபா. அடுத்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 200, 500, 2000 நோட்டுகளை தங்கள் நாட்டில் சட்டப்பூர்வமானது என்று அறிவிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கிக்கு நேபாள அரசு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் வந்து 100 ரூபாய்க்கு கீழே உள்ள நம்ம இந்திய ரூபாய் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த 200 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து வாபஸ், அதாவது என்ன சொல்றது, சட்டப்பூர்வமாக ஆக்கணும். நேபாளத்தில் வந்து இந்த 200 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டு வந்து புழங்கணும் அப்படிங்கிற ஒரு கடிதம் தான் இந்த நேபாள அரசு வந்து ரிசர்வ் வங்கிக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்து திருச்சியில் விண்வெளி தொழில்நுட்ப காப்பகம் அமைக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவிச்சிருக்கிறார். ஸோ திருச்சியில் விண்வெளி தொழில்நுட்ப காப்பகம் அமைக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் வந்து தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் ஒரு 2 விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா உலகத்தில் இணையதள பயன்பாட்டில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ உலகத்தில் இணையதள பயன்பாட்டில் இந்தியா 2வது இடத்துலையும், அடுத்து இணையதள வேகத்தில் வந்து இந்தியா வந்து 76வது இடத்துலையும் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்க்கலாம். புதிய ASGIயாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ புதிய ASGIயாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா மாதவி கோரடியா திவான். ஸோ மாதவி கோரடியா திவான். சமீபத்தில் காலமான துல்சி கிரி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஸோ சமீபத்தில் காலமான துல்சி கிரி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? நேபாளம். ஸோ இன்றைய கேள்விகள் உலக பொருளாதார மாநாடு 2019 எங்கு நடைபெற உள்ளது? ஸோ உலக பொருளாதார மாநாடு 2019 எங்கு நடைபெற உள்ளது? 2வது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.